கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடிய அரசுக்கு விரல் ரேகை பதிவு, பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவித்தல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன கோஷம் எழுப்பினர். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கு 7 கோடி மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் அழைத்து பேசக்கூடிய அணுகுமுறையை கையாளவில்லை. கார்ப்பரேட்டுகளோடு பேசுகிறார்கள், அவர்களை அழைத்து பேசுகிறார்கள், சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள், முதலாளிகளோடு பேசுகிறார்கள், சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளோடு பேச மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். டேவின் ரோஹித் என்ற சிறுவனை பழஞ்சநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் தாக்கியதாக காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த சிறுவனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு அருகே உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் சிக்கினர். பெருந்துறை, பணிக்கம்பாளையம், விஜயமங்கலம் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த பாஹிம், சாந்தோ, பரரூக் ஹாஷன், மோஹின், மெஹமத் பிலால், இத்தரிஸ் அலி, ஆர்ஷத் ஆகிய 7 பேர் சிக்கினர். சிவகங்கை மாவட்டத்தில் ஊராட்சிகளின் சர்வர் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் வரி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஊராட்சிகளில் வீட்டு வரி, கடை உரிம வரிகள் செலுத்த முயன்ற நிலையில் சர்வர் பழுது காரணமாக இணைய வழியில் வரி செலுத்த இயலாமலும் ரசீது வழங்க இயலாமலும் அதிகாரிகள் தவித்தனர். குறை கூற முடியாத ஆட்சி என கூக்குரலிடும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசாங்கத்தைப் போலவே அரசு சர்வரும் முடங்கியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் ஊராட்சி பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களை காவல்துறையினர் உதவியுடன் தனிநபர் ஒருவர் அகற்ற முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கீழப்பால் கிணற்றான் விளை பகுதி ஆற்றங்கரையோர பகுதியில் ஒருவர் இடம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வசிக்கும் பூர்வீக மக்களை இடத்தை காலி செய்யுமாறு காவல்துறையினரின் ஆதரவுடன் மிரட்டியதாக தெரிய வருகிறது. இரும்புக்கர முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை எளிய மக்களின் மீதான அராஜகத்துக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிக்க நான் அழுதுட்டு கெணிக்கு ஓடனால அவங்க சொன்னாங்க, நீ எங்கே போனமோ யாரை போய் கூட்டிகிட்டு வா, நீ இதில் இருக்கதை பார்த்துடலாம் நீ சொல்லி எங்களை என்னை மிரட்டி என்னை ஒத்தை தான் மிரட்டினார். ஒருத்தருமே இல்லைங்க, நான் ஒத்தை தான் இருந்தேன். அவன் என் பிள்ளைகளாம் வெளியே போயிட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வையா, நான் அதோட எங்கே கூட்டிகிட்டு போவேன். காப்பீடு மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான வரி குறைப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரிகள் உயர்த்தப்பட்ட நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸு, டேக்ஸு, உதிரி பாகங்களின் விலை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பழைய ரேட்டு 1000 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு மணி நேரத்துக்கு. அது 1300 ரூபாயை உயர்த்தியும் சில பல இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி, டேக்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணி தரணும்னு சொல்லியும் போராட்டம் பண்ணுறோம்.